சரி, கடைசியில் சொத்துக்கள் வாங்க வேணாம். ராகு இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுக்கும். உங்களுடைய சொத்துக்களை யாராவது அபகரிக்க முயற்சி செய்திருந்தால் நம்ம விட்டு வாங்குன்னு வாங்கிடும். அதனால சட்டப்படி எல்லா விஷயங்களையும் ஆக்ஷன் எடுக்க எல்லாமே வெற்றிகளாக கிடைக்கும். என்ன, லாயருக்கு ஃபீஸ் அதிகமாக கொடுக்கணும். அதனால கோர்ட்டுக்கு வெளியிலேயே நிறைய எல்லாம் முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. வம்பு வழக்கு எல்லாமே காம்படிஷன் எல்லாத்துலேயுமே ஜெயித்து விடுவீர்கள். சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. அதாவது செகண்ட் ஹேண்ட்ல கட்டின வீடு வாங்குங்க. வீடு வாங்கணும்னா நிலம் வாங்கலாமா அப்படின்னா, சனிக்கு ஒன்றும் நிலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2க்கு 3க்கு முன்னானவன் தான் நிலத்தை வாங்கணும். ஆனால் கொஞ்சம் என்ன, ரேட் அதிகமாக வைத்து விடுவார்கள். இதே நம்ம லேண்டுன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 3வது செக்மெண்ட்ல லேண்டை நீங்கள் வாங்குங்கள், விற்க வேண்டாம். 2வது செக்மெண்ட்ல நீங்கள் லேண்டை நீங்கள் வாங்கவோ விற்கவோ கூடாது. முதல் செக்மெண்ட்ல தாராளமா லேண்ட் வாங்கலாம். இதுதான் இந்த இதை மட்டும் லேண்ட் விஷயத்துல மட்டும் இப்படி ப்ராப்பர்ட்டி இஸ் ஓகே. வண்டி வாகனங்கள் தாராளமா வாங்கலாம்.